மார்ச் 26 தவக்காலம் 3ஆம் வாரம் புதன்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 17 முதல் 19 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: திருச்சட்டத்தை அழிப்பதற்காக அல்ல, அதை நிறைவு செய்வதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன். ஆம், எந்த ஒரு கோட்பாடும் முழுமையாக உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அதனை நாம் நமது அனுபவத்தில்தான் முழுமையாக புரிந்து கொள்கிறோம். அதே போலத்தான் திருச்சட்டமும். திருச்சட்டம் என்கின்ற மோசேயின் சட்டத்தினை கடவுள் கொடுத்திருந்தாலும் அதனுடைய முழுமையான புரிதல் அதனை விளக்கக்கூடிய பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இல்லை. அவர்கள் அதனை தவறாகத்தான் மக்களுக்கு போதித்தார்கள். ஏனென்றால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுதான் உண்மை. ஆனால் இயேசு அந்த புரிதலை தனது போதனையின் மூலமாக முழுமைப்படுத்துகின்றார். அந்த முழுமையை உண்மை என பரிசேயர்களாலும் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திருச்சட்டம் பற்றிய இயேசுவின் விளக்கம்: நாம் எதை செய்தாலும் கடவுளின் பார்வையில் இருந்து செய்ய வேண்டும். அவரது திருவுள்ளத்திற்கு ஏற்றதா என்று ஆராய்ந்து செய்ய வேண்டும். இதை செய்தால் நாம் திருச்சட்டத்தை கடைபிடிக்கின்றோம் என்பதாக அர்த்தம் என்பது இயேசுவின் விளக்கம். அடிபட்டு கிடக்கின்ற மனிதனின் தேவையை நிறைவேற்றுவது சரியா அல்லது அவனை விட்டுவிட்டு கடவுளுக்கு பலி செலுத்துவது சரியா என்ற கேள்விக்கு நிச்சயம் அனைவரின் பதிலும் அடிபட்டு கிடக்கின்ற மனிதனின் தேவையை பூர்த்தி செய்வது என்பதாகத்தான் இருக்கும். அதுதான் கடவுளின் பார்வையில் சரியானதாகவும் அமைந்திருக்கும். இதையே இயேசு செய்வதற்கு இன்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நமது வாழ்வில் நாம் எதை செய்தாலும் கடவுளின் பார்வையில் இது சரியா என்கின்ற மனநிலையோடு செய்வதற்கு முயற்சி எடுப்போம். அதுதான் உண்மையான ஆன்மீக முயற்சியாக இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா. உமது வார்த்தைகளை நாங்கள் கேட்பதோடு நின்று விடாமல் பிறருக்கு அவற்றை கற்பிக்கவும் அதன் வழி நாங்கள் அதை அறிந்து நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவையான அருளை எங்களுக்கு தாரும் அப்பா. நீர் தருகின்ற கட்டளைகளை நாங்கள் முழுமனதோடு ஏற்று அதன்படி வாழும் வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.